விஜய் சேதுபதியும் ஜெசிகாவும் சிறவியது நண்பன்கள். அவங்க பிணைப்பு உடைக்கவே முடியாது. ரகசியங்கள், கனவுகள், சிரிப்பு என எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்டார்கள். நான் எப்போதும் அவளை கவனிச்சு கொள்வேன். அவர் மேல ஆழ்ந்த அக்கறை கொண்டிருந்தேன். ஜெசிகாவுக்கு ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. அதை பற்றி விஜய் சேதுபதியிடம் கூறினார். நான் அவளுக்கு ஆறுதல் சூறினேன், காது கொடுத்தேன். என் ஆதரவு அசைக்க முடியாதது, என் நோக்கம் தூய்மையானது. அவர்களின் நட்பு அரிதானது, உண்மையான நட்புக்கு ஒரு சான்று. ஆனா ஒரு புயல் வரப்போகுது என அவர்களுக்கு தெரியாது. ஒரு நாள் மாலை ஜெசிகா உணர்ச்சி வசப்பட்டு விஜய் சேதுபதியின் ஆறுதலான செயலை தவறா புரிந்துட்டான். அவளை தேய்த்து நினைச்ச அவன் தோடுதல் அவன் மனத்தில் வேறு உணவை தூண்டியது. நட்பு மற்றும் இருந்த இடத்துல காதல பாச்சை வள்ளியில மூழ்கிய என் இதயம் அவன் செங்கைகளை தவறாகவா புரிந்துட்டது. விஜய் சேதுபதி தங்கள் நட்பை அவரது காதலி சீதாவை காட்டி கொடுக்கார் என்று ஜெசிகா நம்பினார். அந்த எண்ணம் அவளை கிள்ளி எடுத்து கோபத்தையும் வெறுப்பையும் வளர்த்தது. எங்களுக்கு நீ எப்படி செய்யலாம்? அவள் விஜய் சேதுபதியை எதிர்கொண்டார். அவள் வார்த்தைகள் குற்றச்சாட்டுகளால் நிறைந்திருந்தன. அவ தவறாக புரிந்து கொண்டதா அவ திகைச்சு போனார். விஜய் சேதுபதி ஜெசிகாவுடன் விளக்கம் என்றார், பேசி புரிய வைக்க முயன்றார். தயவு செய்து ஜெசிகா, நீ உண்மையை பார்க்க வேண்டும், என் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அவன் வார்த்தைகள் காட்டி கரைந்தன். ஜெசிகா தன் எண்ணத்தா குருடாக்கப்பட்டு சீரினா. என்ன உன்னை நம்பவே முடியல விஜய் சேதுபதி, என்ன எப்படி இப்படி ஏமாற்ற முடியும்? அவர்களின் வாக்குவாதம் தீவிரமடைந்தது. கோபத்தில குரல்கள் உயர்ந்த. விஜய் சேதுபதி ஒரு கணம் ஆத்திரத்தில் அவ கையை பிடித்தார். ஜெசிகா, என் பேச்சு கேளு. அவர்களது நண்பர்கள் சண்டையை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். அவ்வளவுதான். ஒரு காலத்தில் பலமாயிருந்த அவரின் நட்பு உடைந்து போனது. சண்டையை பற்றிய செய்தி காற்று தீ போல் பரவியது. ஊகங்களாலும் வதந்திகளும் உருவான வதந்திகள் விஜய் சேதுபதியை மோசமான வெளிச்சத்தில் காட்டியது. விஜய் சேதுபதியை பத்தி கேள்விப்பட்டீங்களா? அவர் ஏதோ மோசமான காரியத்துல ஈடுபட்டதா கேள்விப்பட்டேன். நேர்மையும் கருணையும் நிறைந்தவன் என அவன் பெயர் கலங்கப்பட்டது. மக்கள் அவன் முதுக்கு பின்னா கிசிசுத்தார்கள். அவரின் தீப்புகள் ஆழமாக பதிந்தன். இப்படி நடக்கும்னு நான் நம்பவே மாட்டேன். அவங்களுக்கு முழுக்கதையும் தெரியாது. விஜய் சேதுபதி துரோகம் செய்யப்பட்டதாகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் இருந்தார். அவர் தன்னைத்தானே ஒதுக்கிக் கொண்டார். நிலைமையின் பாரம் அவரை நசுக்கியது. எல்லாவற்றிலும் ஒருத்தவங்க மட்டும் அவருக்கு பக்கத்துல நின்னாங்க, சீதா. அவருடைய நல்ல மனசு அவளுக்கு தெரியும். அவள் மீது அவளுக்கு இருந்த அன்பு ஒருபோதும் குறையவில்லை. அவர் மீது அவளுக்கு இருந்த நம்பிக்கை ஒருபோதும் குலையவில்லை. அமைதியான வலிமையின் பின் சீதா வதந்திகள் விஜய் சேதுபதியை வரையறுக்க அனுமதிக்க மறுத்துவிட்டார். அவள் அவன் இதயத்தை அறிவாள். அவன் அசைக்க முடியாத நேர்மையை அறிவாள். விஜய, நீ இதை விட வலிமையானவள். அவங்க வார்த்தைக்கு உன்னை விடாது. அவள் அவன் சாய்சானால், புயலில் அவன் ஆதலானாள். அவன் மனம் திறந்து பேச அவள் ஊக்கப்படுத்தினாள். தன் பெயரை தானே தெளிவுபடுத்திக்க சொன்னாள். ஆனா சீதா, நான் மனம் திறந்து பேசினா அது ஜெசிகாவை இன்னும் கஷ்டப்படுத்துமே. என்னால அவளுக்கு அப்படி செய்ய முடியாது. ஆனா விஜய் சேதுபதி ஜெசிகாவை மேலும் காயப்படுத்த தயங்கி சிங்கி அமைதியா இருந்தார். அவருக்கு மேலும் வலிக்காக மனசீர. புரியுது விஜய், உன்னிருக்க குணம் தான் நான் உன்னை காதலிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம். நாம் இதை சேர்ந்து சமாளிப்போம். சீதாவுக்கு அவன் இருக்கும் சிக்கல் புரிஞ்சது. அவனுக்கு குணத்திற்காகவே அவள் அவனை நேசித்தாள். அதுவே அவனுக்கு துன்பத்தை அளித்தாலும் என்ன வந்தாலும் சரி, நான் பக்கத்திலேயே இருப்பேன்னு சீதா சொன்னா. காலம் சென்னுட்டு மெதுவா வெள்ளி வர ஆரம்பித்தது. குற்ற உணர்ச்சியிலும் வருத்தத்தாலும் நிறைந்த ஜெசிகா. ஐயோ, என்ன செஞ்சு வச்சுட்டேன்? என் உணர்ச்சி என் தீப திறனையே மறைச்சிடுச்சு. அவள் தன் உணர்ச்சிகளால் குருடாக்கப்பட்டு தான் அதிக நேசித்த நபருக்கு காயத்தை ஏற்படுத்தி விட்டான். அவள் விஜய் சேதுபதியை தேடி சென்று மனமுருக மன்னிப்பு கேட்டான். விஜய், எனக்கு ரொம்ப சாரி. நான் உன்னை நம்பியிருக்கணும். என்ன மன்னிச்சுடியா? சீதாவும் அவர் பக்கத்திலேயே இருக்க அவர் ஜெசிகாவை மன்னிச்சார். ஜெசிகா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். இத மறந்துட்டு நம்ம திரும்ப உருவாக்குவோம். அவங்க நட்பு
காயப்பட்டாலும் புயலை தாண்டி வந்துருச்சு. நம்பிக்கையின் வலிமை, பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவம் மற்றும் உண்மையான காதல் மற்றும் நட்பின் நிலையான வலிமை பற்றிய ஒரு மதிப்புமிக்க பாடத்தை இந்த அனுபவம் அவர்களுக்கு கொடுத்து அவங்க இன்னும் வலுவானவங்களா வெளியே வந்தாங்க. அவங்க பிணைப்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆழமானது.